ஹாய், குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டிபுலோ பேசிலார் இன்ஜுரி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெஸ்டிபுலோ பேசிலார் இன்ஜுரினா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா என்னென்னா, வெஸ்டிபுலார் இருக்குது இல்லையா, வெஸ்டிபுலார்ன்றது வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த லோவர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸை தான் நம்ம வெஸ்டிபுலார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெஸ்டிபுலார் பிரெயின் இருக்குது இல்லையா, அந்த பிரெயின் இருக்குது. ஸோ பிரெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிரெயின் இருக்குது மெயினாக சொல்ல போகிறோம் அப்படின்னா. ஸோ அந்த 4 பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவர் பிரெயினில் தான் வந்து நமக்கு வெஸ்டிபுலார் இருக்கும். ஸோ அந்த வெஸ்டிபுலார் பிரெயினில் வந்து என்ன இன்ஜுரி ஆகுது அப்படின்னா, இது வந்து நார்மலாகவே இருக்கும். இது எதனால் இருக்கும் அப்படின்னா, ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அப்படி இல்லை டென்ஷன் ஓவராக இருக்குது, இல்லாட்டினா சரியான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கலை, இல்லை வேறு எனிதிங் ஒரு சுகர் அதிகமாக இருந்தால் கூட இது வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த நர்வ் வந்து வெஸ்டிபுலர் பிரெயின் நர்வ் வந்து இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா காமன் தான். அது வந்து எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இது ஒரு 20-30 ஏஜ் அப்போ தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும். இது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டென்ஷன் ஆகிறதுனால வருது, ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால வருது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நார்மலான காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் தான் அதிகமாகிடுச்சு. அதாவது ஒரு சின்ன கண்டிஷனாக இருந்தால் கூடவே ஐயோ இதனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருமோ அப்படின்னு பயந்து 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 என்ன பண்ணிடுறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறீங்க அப்படின்னாலே உங்கள் பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகிடும், அதிகமாகிடும். ஸோ அந்த படப்படப்பும் வரும், படப்படன்னு இருக்கும், மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். பட் ஆக்சுவலி அது வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் அதை ஓவர் திங்க் பண்ணுறதுனால உங்கள் பாடி பார்ட்ஸில் நடக்கக்கூடிய அஃபெக்ஷன் தான் இதெல்லாம். ஸோ வந்து ஓவர் திங்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. கம்பெனி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எனி ஒர்க் ஸ்டாஃப்ஸாக இருக்கும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுக்குமே டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அது நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வெஸ்டிபுலர் பிரெயினில் வந்து நமக்கு இன்ஜுரி ஆகுது. ஸோ அது இன்ஜுரி ஆகிறதுனால ஓவர் ப்ரெஷர், இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ரத்த குழாய் இருக்குது. ஸோ அந்த ரத்த குழாயில் வந்து ஒரு லைட்டாக ஒரு புண்ணு டாட் மாதிரி வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, அடுத்தது நீங்கள் ஓவர் திங்க் பண்ணலை, நீங்கள் நார்மலாக கேஷுவலாக இருக்கீங்க, ஒரு என்ஜாயாக இருக்கீங்க, இல்லை அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நார்மலாகவே என்ன ஆகிடும், ரெக்கவர் ஆகிடும். பட் அதை வந்து பண்ண மாட்டோம் இல்லையா? என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஒரு சின்ன டாட்டாக தான் வந்திருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் திங்க் பண்ண 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 என்ன ஆகிடும், பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாக போக ஆரம்பிக்குது. ஸோ அதிகமாக போகிறதுனால ஒரு சின்ன புண்ணாக இருக்கிறது அந்த இடம் என்ன ஆகிடுது, ஓவர் புண்ணாகிடுது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஷார்ட்டாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அதை வந்து இருக்கிறதுனால என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும் வந்து பார்த்திங்கன்னா, மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசியா சிம்டம்ஸ் இருக்கும், இல்லைனா வாமிட்டிங் அது வாமிட் வர மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு மாதிரி குமுட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது இன்ஜுரி ஆகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் பயப்படவே தேவையில்ல. நார்மலாக நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணாலே போதும். அதே மாதிரி இன்னொன்று என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷன்ன்றது ரொம்ப 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 மெயின். அது வந்து நமக்கு தலைக்கு மட்டும்தான் இல்லை, கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், இடுப்பாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலையுமே நமக்கு பொசிஷன் வந்து வெரி வெரி மஸ்ட்டு. ஸோ பொசிஷன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலே நமக்கு அதை வச்சு நமக்கு என்ன ஆகிடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு பொசிஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியாக தூங்கலை, சரியான பொசிஷனில் தூங்கலை அப்படின்னா நமக்கு கை வலி வரும். சரியான பொசிஷனில் தூங்கலைன்னா நமக்கு ஷோல்டர் பெயின் ரொம்ப இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஸோ பொசிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நெக் நம்ம ஓவர் எஃபெக்ட் பண்ணுறோம், ஓவர்லோடு ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகிடுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இது லைட்டாக வந்து பெயினாக ஸ்டார்ட் ஆகும், சின்னதாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக விட்டுருவோம். ஸோ அப்படி விடுறதுனால என்ன ஆகிடுது, அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த சின்ன வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறதுனால உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயினை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படி ஷோல்டர் சைட்லலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தா நடு சென்டர்லலாம் பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடும். தென் லாஸ்ட் வேர்டு உங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது இப்படி படுத்தாலே உங்களுக்கு மயக்கம் வரும். எப்படி சொல்கிறது, அதாவது படுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே நம்ம படுத்து தூங்குறோம் அப்படின்னு எல்லாருமே பண்ணக்கூடிய நார்மல் தான். படுத்து தூங்குறோம் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறோமா, சைடாக ஒரு கழிச்சு தான் எழுந்திருக்கணும்.
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு கழிச்சு எழுந்திருக்கிறது இஸ் வெரி பெட்டர். சரிங்களா? ரைட் சைடில் டேர்ன் பண்ணி எழுந்திருக்கிறத விடையும் லெஃப்ட் சைடு இஸ் பெட்டர். இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு ஷோல்டர் பெயின் கம்ப்ளைண்ட் இருக்குது, இல்லை எனக்கு போஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த மயக்கம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மயக்கம் வந்து எப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக படுப்பாங்க, படுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, சடனாக இப்படி எழுந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இப்படி படுத்துட்ருக்கோம் அப்படின்னா சைடை டேர்ன் பண்ணி அது உட்காந்து அப்புறம் தான் ஏஞ்சி நடக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு மயக்கம் வருது, டக்குன்னு ஒரு ஸ்டூலோ சேரோ போட்டு உட்காந்துருங்க. இல்லை அங்கே எதுவுமே இல்லையா, கீழே உட்காந்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, இனி சப்போர்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருங்க. அந்த மயக்கத்தை மீறி நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடலாம் அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது போகிறதுக்குள்ளே கூட சடனாக உங்களுக்கு என்ன ஆகிடும், மயங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைட்டாக மயக்கம் வருதுனால நீங்கள் உட்காந்துறது இஸ் பெட்டர். உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிடுன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகிடும். ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி, ஜூஸ், எனிதிங் நீங்கள் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம், அது நோ ப்ராப்ளம். பட் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பொசிஷன் நம்ம எப்படி ஆனால் சொன்னோம் இல்லையா, படுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எழுந்திருக்கக்கூடாது. சேம் திங் படுக்கும் போதுமே ஒரு கழிச்சு படுத்துட்டு தான் எழுந்திருக்கணும். படுக்கும்போது இப்படி நேராக படுக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. சரிங்களா? நீங்கள் இப்போ நேராக இப்படி படுக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சைடில் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா அந்த மசில்லாம் வந்து ஓவர்லோட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்க இதுவே நீங்கள் சைடில் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த இடம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெயின் வராது, மயக்கமும் வராது. சரிங்களா? மயக்கம் வருது அப்படின்னாலே பயப்பட தேவையில்லை. மயக்கம் வந்ததுன்னா இந்த பொசிஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுக்கவும் கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு சடனாக எழுந்திருக்கவும் கூடாது. மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா சைடாக ஒரு கழிச்சணும், ஏஞ்சி உட்காரணும், ஏஞ்சி நிற்கணும். ஓகே நார்மலாக இருக்கேன் அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன்ன்றது ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மயக்கம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இன்ஜுரியும் உங்களுக்கு நார்மலாகவே ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே? ஸோ இந்த பெயின்லாம் எனக்கு சரி ஆகிடுச்சு, ஐ மீன் அந்த மயக்கம்லாம் எனக்கு குறைஞ்சிடுச்சு, நான் இப்போ பொசிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ அதனால் எனக்கு இந்த பெயின் வந்து இல்லை, அதாவது அந்த மயக்கம் வந்து எனக்கு குறைஞ்சிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு இந்த இடம் வலி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த பெயினுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அந்த மயக்கத்தினால நீங்கள் ஃப்ரீயாக விட என்ன ஆகிடுது, அந்த மசில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடுது. ஸோ அப்படி ஸ்ட்ரெயின் ஆக கல் மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போதைக்கு முதல்ல நம்ம மயக்கத்தை எப்படி குறைக்கணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்து நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படியெல்லாம் நம்ம உடம்பு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் லாஸ் யாராச்சும் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. 2 monthஸில் நீங்கள் நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான எல்லா எக்ஸசைஸுமே நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரேன். சரிங்களா? அது தனி பேக்கேஜாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருன்னா வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, எல்லாமே கலந்துக்கோங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ்லையுமே நீங்கள் கலந்துட்டு உங்களோட வெயிட் ரெடியூஸை நீங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன கண்டிஷனுக்கு எப்போல்லாம் வெயிட் ஆகுது, ஸோ அந்த வெயிட் எப்போல்லாம் ரெடியூஸ் பண்ணலான்ற அளவுக்கு ஃபுல் டயட்டு ப்ளஸ் வெயிட் லாஸ், இல்லை டயபெட்டிக்காக இருக்கீங்க, எனிதிங் எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.